எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி கட்டப்பட்ட ஒரு கனவு வீட்டை தான் இந்த ஷோவில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். 3.5 சென்ட் லேண்டில் 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த 3 BHK டூப்ளெக்ஸ் ஹவுஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இதுதான்னு குறிப்பிட்டு சொல்ல முடியல, ஏன்னா எல்லாமே சூப்பராக இருக்குது. எலிவேஷன், வீட்டோட டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் பிளான், இன்டீரியர் அண்ட் டெக்கரேஷன் ஒர்க், இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப யூனிக்காக அட்ராக்டிவாக இருக்குது. ஆர்கிடெக்ட் டிசைனில் ஃப்ரண்ட் எலிவேஷனை பிளான் பண்ணி கிளே ஜாலிஸும் டார்க் அண்ட் லைட் கிரே கலரில் வாலுக்கு டெக்ஸ்சர் ஒர்க்கும், பால்கனியில் கிளாஸ் ரூஃபிங்கும் கொடுத்து ஃப்ரண்ட் காம்பவுண்ட் வாலில் லேட்ரேட் பிரிக்ஸும் ஐ கேச்சிங்காக நேம் போர்டும் கொடுத்து ஃப்ரண்ட் எலிவேஷனை செம்மையாக கட்டியிருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு ஒரு பாதிக்கு டபுள் லைட் வால் கொடுத்து ஹை ரூஃப் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணியிருக்காங்க. வெஸ்ட் சைடில் இன்னர் ஸ்டார் கேஸுக்கும் ஹை ரூஃப் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணி கீழே கார்டன் வித் ஃபவுண்டைன் செட்டப்போட மினி கோர்ட்யார்டும் பிளான் பண்ணி லிவிங் ஸ்பேஸை ரொம்ப இம்ப்ரெசிவாக உருவாக்கியிருக்காங்க. டைனிங் ஸ்பேஸ்லேயும் சின்னதாக ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் கொடுத்து பெரிய பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப்பும் தனி ஸ்டோர் ரூம் அண்டு யூட்டிலிட்டி ரூமோட மாடுலர் கிச்சனை இல்லத்தரசிகளுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி கட்டியிருக்காங்க. ஒவ்வொரு பெட்ரூம்ஸையும் ஒவ்வொரு தீமில் டிசைன் பண்ணி வெளிச்சத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற விதமாக பெரிய ஜன்னல்களும் சூஸ் பண்ணியிருக்காங்க. ரிலாக்ஸேஷனுக்கு ஏற்ற இடமா பால்கனிஸை ஆர்டிஃபிஷியல் கிராஸ் மேட்டும் பிளான்ட் பாட்ஸும் கிளாஸ் சீலிங் ஒர்க்கும் கொடுத்து சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்தர் டீட்டெயில்ஸை ஷோக்குள்ளே போய் ஒவ்வொன்றா ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தமிழ் வீடு சேனல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இது தெற்கு பார்த்த சைட். வீட்டோட மெயின் டோரையும் தெற்கு பார்த்தபடியே கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 3.5 சென்ட், அதாவது 1560 ஸ்கொயர் ஃபீட். சைட்டு வந்து 30 அடி அகலமாகவும் 52 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை வந்து 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளெக்ஸ் டைப்பில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். மேலே பெரிய காமன் பால்கனியும் பக்கத்தில் சின்னதாக ஒரு ப்ரைவேட் பால்கனியும் பிளான் பண்ணி கிளே ஜாலிஸும் டார்க் அண்ட் லைட் கிரே கலரில் டெக்ஸ்சர் ஒர்க்கும் கொடுத்து எலிவேஷனை ஆர்கிடெக்ட் டிசைனில் ரொம்ப அட்ராக்டிவாக கட்டியிருக்காங்க. ஃப்ரண்ட் காம்பவுண்ட் வாலில் லேட்ரேட் பிரிக்ஸ் யூஸ் பண்ணி நேம் போர்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து சர்க்குலர் ஷேப்பில் ஓப்பனிங் விட்டு அதில் அழகாக நேம் போர்டு ரெடி பண்ணியிருக்காங்க. எலிவேஷன் டிசைனுக்கு மேட்சிங்காக மெயின் என்ட்ரன்ஸில் மைல்டு ஸ்டீலில் பெரிய மெட்டல் கேட் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங், சைஸ் 14.5 x 15. தரைக்கு முழுவதும் நல்ல ஹெவியான பேவர் பிளாக்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு 4 பக்கமும் செட்பேக் ஏரியா விட்டு காம்பவுண்ட் வால் கட்டியிருக்காங்க. எலிவேஷன் டிசைனுக்காக ஃப்ரண்ட் வால்ஸில் ஃபுல்லாக டெக்ஸ்சர் ஒர்க் கொடுத்துருக்காங்க. கார்னரில் சீட்டிங் ஃபெசிலிட்டிஸோட உட்டன் ஷூராக், கார் பார்க்கிங் அடுத்து சிட் அவுட், சைஸ் 5.25 x 9. இந்த வீட்டில் சின்ன குழந்தை இருக்கு, அவங்க விளையாடுறதுக்கு வசதியாக இந்த செட்பேக் ஏரியாவுக்கு ஆர்டிஃபிஷியல் கிராஸ் மேட் லே பண்ணி ஒரு சின்ன பிளே ஏரியா ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ள சூரிய வெளிச்சம் அதிகமாக கிடைக்கிற விதமாக ஈஸ்ட் சைடு வாலில் பார்த்தீங்கன்னா பெரிய கிளாஸ் விண்டோ கொடுத்துருக்காங்க. வீட்டோட மெயின் டோரை தேக்கு மரத்தில் டபுள் டோர் டைப்பில் 5 அடி அகலத்தில் நல்லா பெருசாக ரெடி பண்ணி சவுத் ஃபேஸிங்கில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸான லிவிங் ஹால், சைஸ் 16 x 22.25. அறைக்கு 2 x 4 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் பிரிட்டிஃபைட் லே பண்ணியிருக்காங்க. சென்டரில் எல் ஷேப்பில் லக்ஸரியஸான லெதர் ஃபினிஷ் சோஃபா போட்டிருக்காங்க. ஈஸ்ட் சைடில் சிம்பிள் டிசைனில் டிவி யூனிட். லிவிங் ஹாலில் ஒரு பகுதிக்கு டபுள் லைட் வால் கொடுத்து ஹை ரூஃப் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணி அதில் அழகாக நிறைய ஸ்பாட் லைட்ஸும் ஹேங்கிங் லைட்டும் மாட்டியிருக்காங்க.
பூஜா ரூம் நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது. டிஎன்சி கட் டிசைன்ஸில் டோர் ரெடி பண்ணியிருக்காங்க. பூஜா ரூம் சைஸ் 4x5. பூஜா ரூம்ங்கிறதுனால மயில் இறகு டிசைனில் வால்பேப்பர் சூஸ் பண்ணியிருக்காங்க. சாமி ஃபோட்டோஸ் அண்டு பூஜா திங்ஸ் வைக்கிறதுக்காக கிரானைட் டேபிள் டாப்பும் கீழே பேஸ் கேபினெட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்றாரோ சைஸ் 11x13. சென்டரில் உட்டன் காட்டும் ஸ்டோரேஜ்க்காக வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஓப்பன் செல்ஸும் விண்டோ ஃப்ரண்ட்டில் குஷன் சீட்ஸோட ஒரு அழகான விண்டோ சீட்டும் ரெடி பண்ணியிருக்காங்க. அட்டாச்டு பாத்ரூம் சைஸ் 5x8.25. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து நார்த் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற டைனிங் ரூம் கென்றாரோ சைஸ் 9x10. லிவிங் ஸ்பேஸில் மட்டும் இல்லாமல் டைனிங் ரூம்லையும் ஒரு பகுதிக்கு டபுள் ஹைட் வால் கொடுத்து ஹை ரூஃப் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணியிருக்காங்க. மேலே ஃபிக்ஸ்டு டைப்பில் நிறைய கிளாஸ் விண்டோஸ் கொடுத்துருக்கிறதுனால அதன் மூலியமாகவும் இந்த டைனிங் ஸ்பேஸுக்கு வெளிச்சம் கிடைக்குது. இது பேக் சைடு எக்ஸிட். நல்ல ஹெவியான உட்டன் டோர் மாட்டியிருக்காங்க. குக்கிங் கேஸ் சிலிண்டர்ஸை அவுட் சைட்லேயே ஃபிட் பண்ணிட்டாங்க. டைனிங் ஸ்பேஸ்க்கும் கிச்சனுக்கும் இடையில 10 அடி அகலத்தில் பெரிய பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப் அமைச்சிருக்காங்க. லிவிங் ஸ்பேஸ்ல இருந்து கிச்சனை செப்பரேட் பண்ற விதமா கவுண்டர் டாப்பும் அதுக்கு மேல கிளாஸ் அண்ட் அலுமினியம் ஃப்ரேம்ல பார்ட்டிஷன் வால் ரெடி பண்ணியிருக்காங்க. லிவிங் ஸ்பேஸோட வெஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா கார்னரில் இன்னர் ஸ்டேர்கேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி மேலே ஹை ரூஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்து இதை மினி கோர்ட்யார்ட் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. நிறைய பிளான் பார்ட்ஸ், ஃப்ளோருக்கு கிராஸ் மேட், ஒரு வாட்டர் ஃபவுண்டைன் ஸ்டாச்சு, உட்காரதுக்கு வசதியாக குஷன்ஸோட ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், வாலுக்கு வால்பேப்பர்னு இந்த ஸ்பேஸை சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. நம்ம ரிலாக்ஸ்டாக உட்காந்து ஒரு குவாலிட்டியான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற இடமா இந்த ஸ்பேஸ் அமைஞ்சிருக்கு. அடுத்து ஹாலில் இருந்து நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் கென்றாரோ சைஸ் 11x11. யூசேப்பில் பெரிய கிரானைட் டேபிள் டாப் அமைச்சு அதில் குக்கிங் ஹாபு, மேலே எலக்ட்ரிக் சிம்னியும் மாட்டியிருக்காங்க. ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை தனியாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு வசதியாக பேஸ் கேபினெட்ஸில் 3 உட்டன் விக்கர் பேஸ்கெட்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. யூட்டிலிட்டி ஏரியாவில் பெரிய சிங்க் கொடுத்துருக்கிறதுனால இங்கே கிச்சனில் சின்னதாக ஒரு சிங்க் வித் ஃப்ளெக்சிபிள் ஓஸோட ஃபிட் பண்ணியிருக்காங்க.
தேவையான இடங்களில் பெரிய பெரிய ஜன்னல்கள் கொடுத்து வெளிச்சத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறத இந்த வீட்டில் பார்க்க முடியுது. இந்த கிச்சனில் அடுத்த ஹைலைட் என்னன்னா தனியாக ஸ்டோர் ரூம் கொடுத்துருக்காங்க. சைஸ் 4.25 5.5. ஃப்ரிட்ஜ், மிக்சி இந்த மாதிரி ஹோம் அப்ளையன்சஸ் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனும், அது போக ஸ்டோரேஜ்க்காக நிறைய செல்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனில் ஸ்டோர் ரூம் போக தனியாக யூட்டிலிட்டி ரூமும் கொடுத்துருக்காங்க. சைஸ் 5.5 5.25. கிரானைட்ல டேபிள் டாப் கொடுத்து அதில் பெரிய சிங்க்கும் கீழே வாஷிங் மிஷினும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. பெரிய பாத்திரங்களை கூட ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியாக சிங்க் நல்லா அகலமாக இருக்குது. டைனிங் ரூமில் மட்டும் இல்லாமல் இங்கே கிச்சன்லேயும் ஒரு பேக் சைட் எக்ஸிட் டோர் கொடுத்துருக்காங்க. மாப், சீமர் இந்த மாதிரி ஐட்டம்ஸை ப்ராப்பராக செக்யூர் பண்ணுறதுக்கு வசதியாக இங்கே வாலில் அதுக்கான ஃபிட்டிங்ஸும் கொடுத்துருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். பிகினிங்கில் பெரிய படிக்கட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதில் சின்னதாக ஒரு உட்டன் படிக்கட்டும் கட்டியிருக்கிறது புதுசாக நல்லா இருக்கு. இந்த இன்னர் ஸ்டேர்கேஸை சென்டர் சிங்கிள் பீம் ஸ்ட்ரக்சராக மெட்டலில் ஃபேப்ரிகேட் பண்ணி ஒவ்வொரு படிக்கட்டுக்கும் நல்லா திக்கான உட்டு போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே ரெண்டு பக்கம் ஹை ரூப் ஸ்ட்ரக்சருக்கு சென்டராகவும் நார்த் அண்டு சவுத் பார்ட் ஆஃப் தி ஹவுஸை கனெக்ட் பண்ணுற விதமாகவும் சென்டரில் ஒரு பெரிய பேசேஜ். இந்த பேசேஜில் குஷன்ஸோட ஒரு மர ஊஞ்சல் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த ஊஞ்சலில் ஸ்பெஷல் என்னென்னா இது ரிவர்சபிள் உட்டன் ஸ்விங். நாம் பின்னாடி சாயிரோம் இல்லையா, இதை ஃப்ரண்ட்டில் வேணும்னாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம், இல்லை பேக்கில் வேணும்னாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். நம்ம ஈஸ்ட் ஃபேஸிங்லேயும் உட்காந்து ஊஞ்சல் ஆடலாம், இல்லை வெஸ்ட் ஃபேஸிங்கில் உட்காந்து ஆடணும்னாலும் நம்ம வெஸ்ட் பக்கம் உட்காந்து ஊஞ்சல் ஆடலாம். அடுத்து பேசேஜில் இருந்து செகண்ட் பெட்ரூம் கென்றாரோ. இது மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 10x17. சென்டரில் பெரிய உட்டன் காட் போட்டு ஈஸ்ட் சைடில் பெரிய ஃபிக்ஸ்டு விண்டோவும் நார்த் சைடில் ஓப்பனபிள் டைப்பில் பெரிய விண்டோவும் கொடுத்துருக்காங்க. நார்த் சைட்லையும் நீளமாக பெரிய விண்டோ கொடுத்து எல்லா ஜன்னல்களுக்கும் கர்டைன்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூமுங்கிறதுனால தனியாக ட்ரெஸ்ஸிங் ரூமும் கொடுத்துருக்காங்க. சைஸ் 3.25 4.25. உள்ள பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் செஞ்சுருக்காங்க. அட்டாச்டு பாத்ரூம். சைஸ் 4.25 6. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். அடுத்து பேசேஜில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்க தேர்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 10x11.
ஒவ்வொரு பெட்ரூமையும் ஒவ்வொரு கலர் தீமில் டிசைன் பண்ணியிருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 5க்கு 8.75. இந்த பெட்ரூம்க்கு மட்டும் தனியாக பிரைவேட் பால்கனி கொடுத்துருக்காங்க. சைஸ் 3க்கு 11. தரைக்கு க்ரீனாக ஆர்டிஃபிஷியல் கிராஸ் மேட்டும் சீலிங்க்கு கிளாஸில் ஃபேப்ரிகேட் பண்ணி ரைட் சைட் வாலை கிளே டைல்ஸில் பிரிக் வால் பேட்டர்ன்லையும் ஃப்ரண்ட் அண்ட் சைடு வாலை கிளே ஜாலிஸ்லையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இந்த பால்கனி ஸ்பேஸை சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற காமன் பால்கனிக்கு என்றாரோ. சைஸ் 14.75க்கு 21. கிளாஸ் வித் மெட்டல் ஸ்ட்ரக்சரோட ரூஃபை ஃபேப்ரிகேட் பண்ணி அதில் நிறைய பிளான்ட் பாட்ஸை ஹேங் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு சேல்ஸுக்கு இல்லை. விஜயா பில்டர்ஸ் கோயம்புத்தூரில் இடிகரையில் கிளைண்ட்டுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க. நீங்களும் இந்த மாதிரி மாடர்னாக நல்ல குவாலிட்டியாக ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணுன்னா விஜயா பில்டர்ஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபோன் நம்பர் வீடியோவிலே கொடுத்துருக்கேன். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.